முடிங்களேடா அவனை ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க அந்த மாதிரி இருந்தா அது அபார்ட் கூட ஆகும் அதே டாக்டரும் அத சொன்னாங்க இன்டர்னல் ப்ளீடிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மக்களே ஸோ டைம் கரெக்டாக மார்னிங் 6:30 மணி ஆகுது. ஸோ இவ்வளோ மார்னிங் வேக்கப் ஆகி நம்ம எங்கே போகிறோம்னா கோயிலுக்கு போகிறோம். குளிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ சருக்கு குளிச்சுட்டு இருக்கு. லக்கி பேபி தூங்கிட்டு இருக்கு. லக்கி மார்னிங் வேக்கப் ஆகி குளிக்கிறது சரிப்பட மாட்டேங்குது. அதனால நானும் அழுவ மாட்டோம். பாத்திங் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். முருகரை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். இந்த நான் பிளாக் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். மில்க் போட்டு காஃபி குடிச்சா எனக்கு சரியாக மாட்டேன். அதனால பிளாக் காஃபி குடிச்சா கொஞ்சம் ஏன்னா மார்னிங் வந்து நமக்கு ஒரு மாதிரி டயர்ட் மாதிரி இருக்கும்ல, அதனால காஃபி சூடாக குடிச்சா கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளாக் காஃபி அப்புறம் பிளாக் டீ அந்த மாதிரி மட்டும் தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன். ஓகே இப்போ சருக்கு வந்தோம்னா லக்கே தூக்கிட்டு நம்ம கிளம்பலாம். கோயில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச மக்களே. என்னதான் இந்த காரை விழுந்து தொடச்சாலும் இதுல இருக்க குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சுத்தமா கிளீன் பண்ணவே முடியல. என்னதான் சுத்தமா வச்சுக்கிட்டாலும் அந்த கிளீனிங் ப்ராசஸ் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது எங்க கண்ணில் நம்ம அகாராவுடைய கார்ட்லெஸ் ரீசார்ஜபிள் கார் வேக்யூம் கிளீனர் பட்டுச்சு. ரொம்ப நாளாவே இதை நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் நம்ம காரை கிளீன் பண்றதுக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் மக்களே. அகாராவுடைய இந்த கார் கிளீனர்ல ஸ்ட்ராங் மோட்டர் இருக்கு அண்ட் பவர்ஃபுல் சக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு. எல்லா கைண்ட் ஆஃப் டர்ட்டையும் இது சூப்பரா சக் பண்ணி காரை நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரை யூஸ் ஒன்லி. இட் கம்ஸ் வித் 2800 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி. 30 மினிட்ஸ் நீங்க கார்ட்லெஸ்ல இதை யூஸ் பண்ணலாம். 3 to 4 hours நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இட் கம்ஸ் வித் பவர்ஃபுல் 100 watts காப்பர் விண்டட் மோட்டார் மக்களே. இது 5.5 kPa சக்ஷனை ஜெனரேட் பண்ணுது. இந்த வேக்யூம் கிளீனர் கூட எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் நாசில் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அது நம்மளோட காரோட இந்த இடுக்கு மூளை முடிச்செல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் சர்விக்ஸ் நாசல் நம்மளோட காரோட சீட் கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் மல்டி பர்பஸ் பிரஷ்மே ஒன்று இருக்கு மக்களே. ஸோ காரோட ஏசி அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்க டேஷ்போர்ட் இதை நீங்க வச்சு சூப்பரா கிளீன் பண்ணலாம். இதுல கொடுத்துருக்க ஸ்டீல் ஃபில்டர் டிட்டாச்சபிள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் வாஷபிளும் கூட. இட் கேன் பி ரீசார்ஜ் வித் இன்பில்ட் 1.2 மீட்டர் ஆஃப் ஏசி பவர் கார்டு மக்களே. அண்ட் இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷ்மே கொடுக்குறாங்க. எதுக்கு தெரியுமா? டஸ்ட் எல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. சர்ப்ரைசிங்லி இட் கம்ஸ் வித் ஒரு ஸ்டோரேஜ் பேக். ஸோ இதுல நீங்க வேக்யூம் கிளீனரோட எல்லா ஆக்சசரிஸையும் ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். இது டிராவல் ஃப்ரெண்ட்லி, ஆஃப்கோர்ஸ் போர்ட்டபிளும் கூட. கார்ல ஒரு ஓரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் எங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து உங்க காரை கிளீன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு 1 year வாரண்டியுமே கொடுக்குறாங்க மக்களே. அதுதான் எங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. கண்டிப்பா உங்க காரை கிளீன் பண்றதுக்கு இந்த அகாராவுடைய கார்ட்லெஸ் ரீசார்ஜபிள் கார் வேக்யூம் கிளீனர் தேவைப்படும்ல. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நாங்க அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம். கண்டிப்பா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. சோ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் மக்களே. சோ நம்மளுடைய 6th வீக் இது. கண்டினியூஸா நாங்க 6 வீக்ஸ் வந்து ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மக்களே டார்கெட். ஆமா. சோ நம்ம என்ன பிரேயருக்கு என்ன பாப்பேன் என்னமா கிராஸா சூப்பர் சூப்பர். நான் தான்டா மக்களே, நான் ஒரு வாட்டி இல்ல ஆக்சுவலி லக்கி இப்போ நான் ஒரு வாட்டி எப்பயாவது எங்கேயாவது சொல்றதுல என்ன பாப்பேன் கிராஸ் சொன்னீங்களா? சூப்பர் பாப்பி. ஒரு வாட்டி நான் எங்கேயாவது எப்பயாவது லக்கிக்கு சொல்றத சடனா எனக்கே ஷாக்கிங்கா அவங்க எனக்கு சொல்றாங்க திருப்பி. நாங்க ஆனா அது ஒரு வாட்டி தான் எப்பயோ சொல்லி கொடுத்துருப்போம். அது ரீசெண்டா கூட சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம். அத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அந்த எங்கேயாவது பாக்குறப்ப கரெக்டா சொல்லுவாங்க. கிராஸ் சொன்னீங்களா? பட்டாஷா இருக்கா? பட்டாஷாய்னா பட்டர்ஃப்ளை. அம்மா நீங்க அப்பா பொண்ணா? ஐயோ அப்படியே அஸ்கில போய்டும். குளிக்கிறதெல்லாம் ஒண்ணும் பண்றதுல ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு Dress மாத்திட்டு குழந்தைகளா அப்படிலாம் கிடையாது. ஓகே மக்களே, நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனா இன்னைக்கு வந்து செம்ம கூட்டம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு முருகருக்கு. எப்பவுமே நாங்க டியூஸ்டே வர மாட்டோம், கூட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே தான் வருவோம். ஆனா வெட்னஸ்டே காலியா தான் இருக்கும். எப்பவுமே ஈஸியா வந்து ஜாலியா பாத்துட்டு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு செய்ய போகுது கூட்டமாக்கா. இன்னைக்கு வெளியே நிக்கிதாவா? அந்த கேட்டை தாண்டி போயிட்டு இருக்காங்க. இல்ல அந்த கம்பிக்குள்ள இருந்தாங்க. அதுல வந்து அந்த சைடுல இருந்து ஒரு மேல பாரு அங்க
படி ஏறி வந்துனுக்குறாங்க. நீ என்னன்னா இப்படி சொல்ற? மூவாயிரம் எங்கிட்ட இருக்குது. அங்க பாரு நின்னுக்குறாங்க எல்லாம். இங்க பாரு மூவாயிட்டே தான் இருக்கு. ஓகே மக்களே, ஃபைனலா பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. இங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சாமி பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் பர்ச்சேஸும் முடிச்சாச்சு. இப்ப நம்ம கிளம்பலாம் மக்கள். ஏன்னா ரொம்ப மயக்கம் சரி கிறக்கமா இருக்குது இங்க. காலங்காத்தால இவ்வளவு சீக்கிரமா வந்து இவ்வளவு கிரௌடு கூட சாமி பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வெயிட் பண்ணலக்கு பேசிட்டு வரேன். சாமி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல பார்சல் கட்டினே வந்துட்டோம். எல்லா வாட்டியும் என்ன பண்ணுவோம்னா சாமி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட தான் நம்ம வீட்டுக்கிட்ட போய் சாப்பிடும். அதுக்குள்ள பசியில உயிரே போயிடுமா? இந்த வாட்டி பொறி உருண்டையால முடியல. half an hour 40 minutes கிட்ட ஆயிடுச்சு ஆக்சுவலி சாமி பார்க்கறதுக்கு. ஆனா லைன் வந்து மூவ் ஆயிட்டே தான் இருந்துச்சு. ஆனா எப்பயுமே இவ்வளவு லைன்ல நாங்க மாட்டினதே இல்ல மக்களே. ஏன்னா மேக்ஸிமம் எங்களோட அதிகபட்ச நேரமே வந்து 15 to 20 minutes தான். பட் இந்த வாட்டி தான் கொஞ்சம் நாங்க டியூஸ்டே வர மாட்டோம், கூட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு வெட்னஸ்டே தான் இது வரைக்கும் வந்திருக்கோம். போன உடனே டக்குன்னு பார்த்துட்டு நடுவுல ஒரு வாட்டி கார்த்திகையா ஒரு சாமி கும்பிடுறது ஒரு டே வந்துச்சு. ஆனா அப்ப கூட இவ்வளவு கூட்டம் இல்ல. ஆனா இன்னைக்கு விசாக நட்சத்திரம்னு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே போல, ஸ்பெஷல் டே. அதனால வந்து கிரவுட் ஓவர் கிரவுட் ஆயிடுச்சு. அப்புறம் சாக்லேட் குத்துறோம். சாக்லேட் குத்தோம் எதுக்குன்னா இன்னைக்கு 6th வீக் மக்களே. சோ அதனால நம்ம ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும். ஆனா எங்களுக்கு தெரியல மக்களே எப்படி அது ப்ராசஸ் பண்றது. எப்படி நாங்க ஏஞ்சி வர விஷயமே பெரிய விஷயமா இருக்குதா? ஸ்வீட் எல்லாம் செஞ்சு எத்தனதுக்குள்ள அவ்வளவுதான் கஷ்டம். சாமி கிட்ட என்னம்மா சொன்னீங்க? முருகா காப்பாத்து சொன்னீங்களா? வேற என்னமா சொன்னீங்க முருகர் கிட்ட? அப்பாக்கு சித்தி நல்லா இருக்கு பாப்பா, சாப்பிட்டு பாப்பா. எப்படிமா இருக்கு? நல்லா இல்ல. நீ நீங்க பாரு, வாயில கூட வைக்கல. நல்லா இல்லன்னு மோந்து பார்த்தே சொல்லாத. சாப்பிடம்மா. வாய் பாரு. பிரியாணி வாங்கிக்கிடு பட்டுக்கும். ஓகேவா பாப்பா? சாப்பிடலாம் ஓகேவா பாப்பா? பொங்கல் சாப்பிட்டு மட்டை ஆயிட்டாங்க. சரிப்பா சாமியை பார்த்தாங்க, அப்புறம் பொங்கல் சாப்பிட்டு ஓரமா பட்டு மட்டை ஆயிட்டாங்க. சோ இப்போ நம்ம திரும்பி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி அங்கெல்லாம் மழை இல்ல. ஆனா இப்படிக்கா வர வர செம்ம அம்பத்தூர் கிட்ட எல்லாம் செம்ம துணி போட்டிருக்காங்க. நானு மக்களை 3 நாளா காஞ்சு இருந்தது மக்கள். இவனை எடுத்து வைன்னு அப்பயே எடுத்து வைங்க. நாளா காயறத வேடிக்கை பார்த்தேன். வந்து குத்தம் சொல்லக்கூடாது. ஓகே மக்களே, நம்ம வந்து கிளம்பியாச்சு. சும்மாவே இருக்க மாட்டேன். இப்படி நடக்கிற வெயிட் பண்ணல. ஒரு நிமிஷம் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, இப்ப நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி எங்க வந்துட்டு இருக்கோம்? ஆக்சுவலி வந்தாச்சு. எங்க வந்துட்டு இருக்கோம்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கோம்ல. எங்க போயிட்டு இருக்கோம்னா அதான் மக்களே என்ன பண்ணோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. கிட்டே வந்தாச்சு. இல்ல பயமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் வந்தாலே பயங்கர பயமா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து எம்டி ஸ்கேன் சொல்லிருக்காங்க. அப்புறம் எம்டி ஸ்டொமக்ல வர சொல்லிருக்காங்க. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தெரியல மக்களே, நாங்க போயிட்டு வந்துட்டோம். உள்ள போயிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஊசி போட போறாங்க. ஊசி இல்ல, பிளட் எடுக்கிறது தெரியல. அதனால உள்ள போயிட்டு நிறைய கூட்டம் இருக்கும் மக்களே. சரி ஓகே, நாங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு பாக்குறோம். ஊசி போட்டுக்கிறியா? ஏன்பா நாங்க எத்தனை வந்துட்டோம் லக்கிய. அப்படியே லக்கி மட்டும் தான் தூக்கத்துல இருக்கா. நீ எதுல இருக்கிற? நான் தூக்கத்துல இல்லடா, மயக்கத்துல. இங்க இருக்கு பாப்பா யாரம்மா? இது எதுக்கு பைப் எடுக்கிறீங்க? இது வந்து பேபி ஜெனடிக் டெஸ்ட். எப்பவுமே என்டி ஸ்கேன் எடுத்து அந்த டெஸ்ட் கம்பல்சரி பண்ணணும். ஓகே ஓகே. இதுதான் எடுத்தோம் நம்ம லாஸ்ட் டைம். எப்படி தெரியும்? உடம்புல கொழுப்பா இருந்தா நரம்பு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னல, ஒரே கொழுப்பா இருந்தா எப்படி தெரியும்? நரம்பா இல்லடா. நரம்பு இல்லடி, கொழுப்பு. இங்க ஒரு நரம்பு இருக்கு. எங்க இருக்கலாமா? அவங்க எடுக்க கூடாது. ஊசத்துக்குலாம் எடுக்க கூடாதுடி. அவங்க எடுங்க. கொஞ்சம் பெயின் தெரியும் இந்த வை. ஊசிடா அம்மாக்கு. அமைதியாரு ஒண்ணுல அம்மா ஸ்மைலிங். ஒண்ணுல பப்பு, ஒண்ணுல
பாப்பு மக்கி பயப்படக்கூடாது. ஊசி போலாம் வேண்டாமா? ஓட்டம். அப்ப அந்த தைராய்டு டெஸ்ட்லாம் அடுத்த வாட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். உனக்கு என்னது என்னமா முட்டை வாங்கிட்டு வா. முட்டை கொடுக்குறேன். ஒண்ணுமே இல்லை கையில. இங்க மம்மி பா இங்க பா. நீ வாங்கிக்கோ. முட்டை வாங்கிக்கோ. Thank you so much. இங்க வாடா அம்மா. உன்ன மாதிரி சரியான ஆளா இருக்குடி. உன்னால பாரு 2 பேரையும். என்னால எங்க மக்களே பிளட் டெஸ்ட் கொடுத்தாச்சு, எல்லாமே செக் பண்ணாச்சு. ஆனா ஸ்கேனுக்கு மட்டும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள லக்கி உள்ள இருக்க நான் மாட்டேன், நான் அமுக்குள்ள பண்ணி எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவேன், மெடிசன் எல்லாம் களைச்சு போட்டுருவேன். சரி அமுக்குளும் ஒரே அட்டகாசம் மக்கள் கண்ட்ரோல் பண்ணதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க வெளியே கொண்டாட வச்சுட்டு கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வெளியே எடுத்துன்னு வந்துட்டாங்க அம்மா. ஸ்கேன் நினைச்சாதான். ஆனா எனக்கு பயங்கர பயமா இருக்கு. ஏன்டி நீ சும்மா எதையா போட்டு குழப்பிக்கிற? இப்ப தைராய்டு டெஸ்ட், ஃபாஸ்டிங் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து அதுக்கு 7:30ல இருந்து 9:30க்குள்ள வரணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்ததுனால 9:40க்கு வந்துட்டோம். ஆனா எடுக்கலாம், பட் எக்ஸாக்ட்டா தெரியாது. 8 o'clock எடுத்தாதான் அது கிளியரா தெரியும். எம்டி ஸ்டொமக்ல வந்துருங்க மக்கள். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பொரி உருண்டை சாப்பிடாம இருக்கிறது. ஓகே வெயிட் பண்ணிட்டு எம்டி ஸ்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணு. லக்கி நீ பண்றது சரி பண்ண. இங்க பா அம்மா, நீ எப்படி இதெல்லாம் பல்லாட ஒழுங்கா அப்பா கிட்ட வந்துரு. புடிக்க வேண்டாம் அவனை. ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்க? புடிக்க வேண்டாம் அவனை. ஏய் சரியா போச்சே அம்மாக்கு. ஓகே மக்களே, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலா நம்ம எம்டி ஸ்கேன் எடுக்க தான் வந்து போயிருந்தோம். ஸ்கேனும் எடுத்துட்டு அப்புறம் நம்ம டாக்டரும் பார்த்துட்டு நம்ம வந்து வந்தாச்சு. ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, நமக்கு முன்னாடியே இருந்த பிரச்சனை தான் இப்போ வந்து கொஞ்சம் அது பயமுறுத்துற மாதிரி ஆயிடுச்சா. அது எப்படி சொல்றது, இன்டர்னல் ப்ளீடிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சப்க்ரானிக் ஆக்சுவலி எனக்கு எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் இல்லை, ஆனால் இன்டர்னலா வந்து அப்படியே லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. பேபி சுத்தி அந்த பிளட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. நாங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இந்த மாதிரி ஆகும்னு. ஏன்னா எனக்கு பேட் ட்ரீம்ஸ்லாம் வந்துச்சு. கனவு தப்பா வர்றதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நேரம் இருடி, டென்ஷனா இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை இப்படி இந்த சேஞ்சஸ் வரும் அப்படின்னு. பட் இப்போ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஷராகவே இருக்கு, ரொம்ப பயமாவே இருக்கு. அது ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, பட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம். நாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் நிறைய பேர் எம்டி ஸ்கேன் ரிப்போர்ட் காட்டுங்கன்னாங்க. நாங்க நேற்று வாங்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, அதனால அப்படியே நாங்க வந்துட்டோமா. அதை பத்தி யோசிச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல, தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலி சப்க்ரானிக் வந்து ஆல்ரெடி எனக்கு இருந்துச்சு, கொஞ்சோன்னு இருந்துச்சு. ஆனா இப்போ அது வந்து நடுவுல வந்து அது கம்மியாச்சு. ஓகே, அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சால்வ் அவுட் ஆகி கொஞ்சம் கம்மியாச்சு. முன்னாடி சொன்னாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது, ரொம்ப போக கூடாது, வரக்கூடாதுன்னு. நாங்க செகண்ட் டைம் போகும்போது எல்லாமே ஓகேவா தான் இருக்கு, போலாம், டிராவல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நடுவுல நாங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு செக்அப் போனோம், சும்மா ஹார்ட் பீட் செக்அப்னு சொல்லி திருப்பியே கூப்பிட்டுருந்தாங்க. அதுல கூட எல்லாமே ஓகேவா தான் இருந்தது. ஆனா இப்போ வந்து சப்க்ரானிக் ஹேர் அந்த இது வந்து ட்ரிபிளா ரொம்ப அதிகமா ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவல் மேல தாண்டி போக கூடாது. அந்த லெவல்ல இருந்து 3 மடங்கு அதை விட அதிகமா ஆனதுனால கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி இருந்தா அது அபார்ட் கூட ஆகும். அதே டாக்டரும் அதான் சொன்னாங்க, ஸ்ட்ரெஸ்னால கூட வரும். அது என்ன ரீசன், அது நம்மளோட பாடியோட கண்டிஷன்னாலதான் அது மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப கிராம்ப்ஸ் மாதிரிலாம் இருக்கு மக்களுக்கு, ஸ்டொமக் கிராம்ப்ஸ். இப்போ கொஞ்சம் இது எல்லாமே சப்சைட் ஆயிடுச்சு. சிம்டம்ஸ் வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் கூட சப்சைட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு கிராம்ப்ஸ் மட்டும், ஸ்டொமக் பெயின் மட்டும் ரொம்ப அதிகமா இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப டாக்டர் கிட்ட சொன்னதுக்கு அவங்க டேப்லெட் கூட கொடுத்துருக்காங்க. இந்த சப்க்ரானிக் இருந்துச்சுன்னா கூட இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் ஸ்கேன்ல பார்த்தாதான் நமக்கு ஏதாவது என்னவா இருந்தாலுமே நமக்கு நெக்ஸ்ட் ஸ்கேன்ல தான் தெரியுமே. அது வரைக்கும் மாதிரியே சொன்னாங்க. சும்மா அதையே போட்டு யோசிக்காத.
பாசிட்டிவா நினைக்கலாம். ஆமா அப்படி சொன்னாங்க. ஆனா அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க, எதையும் யோசிக்கங்க, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு ஸ்கேன் அடுத்த இதுல வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு, பயப்படாதீங்க. நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலும் ரெஸ்ட் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா ரிலாக்ஸா இருங்க, ப்ரெஷர் ஆகாம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு அப்புறம் நம்ம வந்து பாசிட்டிவா நினைப்போம், பாசிட்டிவாவே நடக்கும். ஓகேவா?